Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson new lesson. So 5th unit electromagnetic waves. So electromagnetic waves பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Electromagnetic waves அப்படினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படினா light. So light அப்படினா நம்ம இந்த வேர்ல்ட வந்து ஈஸியா பார்க்க முடியுதுன்னா அது காரணம் full and full என்ன அப்படினா light. இந்த light இல்லாம நம்ம எதையுமே பார்க்க முடியாது. So இந்த லைட்டை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது வேவ்ஸா, லைட்டோட நேச்சர் என்ன, லைட் வந்து வேவ்ஸாக இருக்கா, பார்ட்டிகிள்ஸாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்குது. இந்த பிளானட் எர்த்துங்கிற பிளானட்டில் நம்ம ஈஸியாக இருக்க முடியுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி, லைட் எனர்ஜி ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த லைட்னால நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. லைட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, சன்லைட் இல்லாமல், லைட் எனர்ஜி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைட்டை பற்றி நிறைய ரிசர்ச்சர்ஸ் போயிட்டுருக்கு. இதில் 19th செஞ்சுரியில் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது வேறு பிரான்ச்சு, எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது வேறு பிரான்ச், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து லைட்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரிசர்ச் மூலிமா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மேக்ஸ்வெல் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ மேக்ஸ்வெல் வந்து லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸோட ஒரு பார்ட். ஸோ லைட் இஸ் த பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வேக்யூம், இன் வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் வந்து இந்த லைட்டோட லைட்டோட ஸ்பீடு வந்து என்ன எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ இது எங்கே அப்படின்னா வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸோட ஸ்பீடு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ இதிலிருந்து மேக்ஸ்வெல் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதுல வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. அதோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த் அந்த ரேஞ்சை வச்சு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் வேவ்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா காமா ரேஸ் டு ரேடியோ வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவ்ஸ், அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் என்னென்ன வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், விசிபிள் ரேஸ், தென் எக்ஸ்ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த்தை வச்சு நிறைய வேவ்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மேக்ஸ்வெல் இந்த லைட்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு லைட்டு அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸோட ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சொன்ன பின்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் சிமெட்ரி. இப்போ வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒயர் ஸ்டேட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறப்ப, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை வேரி பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா ஒய் நாட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறப்ப ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டை இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பிகாஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் சிமெட்ரி மூலிமா ஃபாரடே அப்படிங்கிறவர் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஃபினாமினா மூலிமா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி யார் அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு கொஷினை அரைஸ் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சார். ஸோ தட் லா இஸ் கால்ட் அஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன்.
அதாவது டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினை அரைஸ் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார் யார் மேக்ஸ்வெல். ஸோ தட் லா இஸ் கால்ட் அஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். அதை தான் மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷனை யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ நமக்கு தெரியும் ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். வி நோ தட் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஹெட்ஸ். ஓகே, ஹெட்ஸ் வந்து 1888 என்ன பண்ணார் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸோட ப்ரெடிக்ஷனை ஃபுல்லும் வெரிஃபை பண்ணார். ஸோ மேக்ஸ்வெல்லோட ப்ரெடிக்ஷனை ஃபுல்லும் வெரிஃபை பண்ணி அவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் மூலிமா என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மூலிமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்டினார். ஸோ அதுலேருந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குன்னா நிறைய யூசஸ் இருக்குது. லேசர், ரேடார், ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதோட வேவ்லென்த்தையும் ஃப்ரீக்வன்சியை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் ரொம்ப குயிக்காக கொண்டு போக முடியுது. அது காரணம் செல்ஃபோன்ஸ். அந்த செல்ஃபோன்ஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால தான் ஈஸியாக நம்மளுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நெட் ஆல்சோ, ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து மைக்ரோவேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன் வந்து இந்த மைக்ரோவேவ்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது. ஸோ இதனால் நம்ம ஃபுட்டை வந்து ஈஸியாக குயிக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குக் பண்ண முடியுது. அடுத்து எக்ஸ்ரேஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ்னால நமக்கு என்ன யூஸஸ் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸை யூஸ் பண்ணி போன் ஃப்ராக்சர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ், அதாவது என்ன மிஸ்டேக் இருக்குது மெட்டல்ஸில் ஏதாவது விரிசல் இருக்கா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து என்ன இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஹிரண்ட் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் லேசர். வாட் இஸ் மீன் பை லேசர் அப்படின்னு பார்த்தோன்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் by stimulated emission of radiation. Light amplification by stimulated emission of radiation. இந்த லேசர்னால நமக்கு நிறைய சயின்ஸ் ரிசர்ச் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜினியரிங் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டில், எல்லா ஃபீல்ட்லையும் லேசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. லேசர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஈஸியாக ஐ ஆப்ரேஷன் வந்து குயிக்காக முடியுது அப்படின்னா அதனால் டியூ டு லேசர். ஸோ லேசரோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒன் ஆஃப் த வேவ் தான் என்னதுன்னா லேசர். இட் இஸ் அ கொஹிரண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதோட ஆம்ப்ளிடியூட், அதோட வேவ் லென்த் எல்லாமே சேமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்காது. ஸோ அதோட ஆம்ப்ளிடியூட் வேவ் லென்த் எல்லாமே சேமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கொஹிரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த லேசர்னால நமக்கு வந்து என்ஜினியரிங், மெடிக்கல் ஃபீல்ட், நிறைய ஃபீல்ட்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் ஃபீல்டில் எல்லாத்துலேயும் ரொம்ப யூசஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரேடார் அப்படின்னாலே அதுவும் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரேடாரை யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு டார்கெட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ரேடாரும் யூஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து எதோட பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட பார்ட்.